உணர்வு பறிக்கப்பட்டால் அடுத்த நாள் காலையில சினிமாக்கு பஸ் டிக்கெட்ல உட்கார்ந்திருப்பான். பலஸ்தீன்ல போராடிட்டு இருப்பாங்க, சிரியால போராடிட்டு இருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பான். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் டிக்கெட்டுக்காக வாசல்ல நிப்பான் சினிமா தியேட்டர்ல. ஏன்? உணர்வு அவ்வளவுதான் அவனுக்கு. ஹிஜாப் தடை செய்யப்படும், ஸ்டேட்டஸ் வைப்பான். என் உயிரை கொடுத்துருவோம், இரத்தத்தின் மேல் தான். கட்டிட்டீங்களா? எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை கட்ட முடியாதுன்னு சொன்னீங்களே, எங்கள் இரத்த துளிகளின் மேல் தான் கட்ட முடியும்னு சொன்னீங்களே, கட்டிட்டீங்களா? எத்துணை ஆண்டுகள் போராடினீர்கள், எத்துணை கோடிகளை செலவழித்தீர்கள், என்னாச்சு? சுப்ஹானல்லாஹ். அது உணர்வாக கடந்து விடும், அவ்வளவுதான். ஏன்? சமூகம் மூழ்கி இருப்பது இங்கே வேறொரு விஷயத்தில். ரசூல் விமர்சிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பான், எங்கு முஸ்லிம் சமூகம் சோதிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பான், யார் மரணித்தாலும் ஸ்டேட்டஸ் வைப்பான். வெறும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாக்களில் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வெறும் உணர்வாளர்களாகத்தான் சமூகம் உருவாகும். ஒன்றமைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால் சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி.